அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று தினம் ஆற்றிய ஸ்டேட் ஆஃப் தி யூனியன் உரையானது எல்லோராலும் உன்னிப்பாக அவதானிக்கப்பட்ட ஒரு உரையாக இருக்கின்றது. பல்வேறு விமர்சனங்களை தந்திருக்கின்ற உரையாகவும் இது இருந்தாலும் அமெரிக்க ஜனாதிபதி முன்னர் ஆற்றிய உரைகளில் இருந்து இது சற்று தனிவடைந்த விடயங்களை சொல்லுகின்ற ஒரு மனோபக்குவம் அடைந்த நிலையில் ஆற்றிய உரையாக பலரும் வர்ணிக்கின்றார்கள். இந்த பொருளாதார விடயத்தில் தாங்கள் அந்த சந்தைகளில் பெரிய வெற்றிகளை கண்டுவிட்டோம் மற்றும் இந்த வரி எவ்வாறு வெற்றியை தந்தது போன்றவற்றை குறிப்பிட்டதோடு அதாவது ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒரு $1000 அரசாங்கம் ஒப்பீடு செய்வதான அல்லது சம பங்களிப்பதான ஒரு திட்டத்தை கூட அறிவித்திருந்தார். அவைதான் அந்த முக்கியமானதாக கருதப்படக்கூடியதாக இருந்தாலும் ஈரானில் இந்த இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்களில் 20,000-க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற கருத்தை கூறியிருந்தார். அது உண்மையான தரவுகளா அல்லது அது அதீதப்படுத்தப்பட்டதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஐரோப்பிய நாடுகளோ அல்லது உலகின் முதலாய நாடுகளோ கனடாவோ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுகின்ற கருத்தியல்களை சாதாரணமாக கடந்து செல்கின்ற நிலையை அடைந்து விட்டன என்கின்ற ஒரு உண்மையை இருக்க வேண்டும். அவர் கூறுகின்ற கருத்து பாரியதாக கூற இருக்கலாம், ஆனால் அதனை கடந்து செல்லக்கூடிய நிலைக்கு இந்த நாடுகள் வந்துவிட்டன. இவர் அந்த ஆதரவு நிலை நோக்கித்தான் இந்த விடயங்களை நகர்த்துகின்றார். அதாவது நவம்பர் மாதம் 6ஆம் தேதி இடம்பெற வேண்டிய தேர்தல் என்பதை தவிர்ப்பதற்கான முயற்சிகள் குறித்த சமீட்சைகளை வெளியிட்டிருந்தாலும் இப்பொழுது இல்லை, அந்த தேர்தல் நடந்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை நோக்கித்தான் நகர்வார்கள் என்கின்ற நம்பிக்கை சகலருக்கும் இருக்கின்றது. எனவே இந்த தேர்தலின் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக 2 சபைகளிலும் பெரும்பான்மை தேவை என்கின்ற மறக்க முடியாத உண்மைத்தன்மை இருப்பதால் இவ்வாறான திட்டங்கள் என்பன மேலும் அதிகரிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. இந்த சர்வதேச ரீதியில் விதிக்கப்பட்டிருக்கின்ற வரி விதிப்பு தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பு என்பது தங்களுடைய நாட்டுக்கான ஒரு சட்டமாகத்தான் பார்க்க வேண்டுமே ஒழிய இதை வைத்துக் கொண்டு ஏனைய நாடுகள் தங்களுடைய நகர்வு குறித்து மாற்றங்களையோ அல்லது இது குறித்த கருத்துக்களையோ தெரிவித்தால் அந்தந்த நாடுகள் மீது கூடுதலான அழுத்தங்களை தான் பிரயோகிப்பேன் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். உச்ச நீதிமன்றம் தான் சகல அமைப்புகளுக்கும் மேலான அமைப்பு என்கின்ற ஒரு கருத்தியலில் டொனால்ட் ட்ரம்ப் மாற்றத்தை கொண்டு வர முனைவாராக இருந்தால் அவர் மீதான நம்பிக்கை இல்லா தீர்மானம் போன்றவைகள் கூட கொண்டு வரப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் நவம்பர் 6ஆம் தேதிக்கு பின்னர் அமையக்கூடியதாக இருக்கும். வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று தினம் ஆற்றிய ஸ்டேட் ஆஃப் தி யூனியன் உரையானது எல்லோராலும் உன்னிப்பாக அவதானிக்கப்பட்ட ஒரு உரையாக இருக்கின்றது. பல்வேறு விமர்சனங்களை தந்திருக்கின்ற உரையாகவும் இது இருந்தாலும் அமெரிக்க ஜனாதிபதி முன்னர் ஆற்றிய உரைகளில் இருந்து இது சற்று தனிவடைந்த விடயங்களை சொல்லுகின்ற ஒரு மனோபக்குவம் அடைந்த நிலையில் ஆற்றிய உரையாக பலரும் வர்ணிக்கின்றார்கள். இந்த உரை பற்றியும் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்க போகின்றன என்பது பற்றியும் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இந்த உரையானது மிக முக்கியமான ஒரு உரையாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஒரு வருடத்தில் அமெரிக்கா என்னென்ன சாதனைகளை நிகழ்த்தி இருக்கின்றன, எதிர்வரும் காலத்தில் எவ்வாறான அணுகுமுறைகளை அமெரிக்கா கொண்டிருக்கின்றது போன்ற பல விடயங்களை அறியக்கூடிய ஒரு உரையாக இது இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு பலர் மத்தியில் இருந்தது. அவ்வாறான ஒரு எதிர்பார்ப்பு இப்பொழுது பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக இந்த உரை என்பது வரலாற்றில் இடம்பெற்ற இந்த யூனியன் அவையின் உரையின் அதிநீளமான உரையாக ஒரு மணித்தியாலம் 50 நிமிடங்கள், அதாவது இறக்குறைய 2 மணித்தியாலங்கள் இடம்பெற்றதாகவும் வரலாற்றில் நீண்ட உரையாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இங்கே இந்த காங்கிரஸ் சபையின் உறுப்பினர்கள், செனட் சபையின் உறுப்பினர்கள், நீதவான்கள், உச்ச நீதிமன்ற நீதவான்கள் ஆகியவற்றை இவர் நேரடியாக சந்தித்து நடைபெற்ற இந்த உரையின் பொழுது இடம்பெற்ற விடயங்களில் முக்கியமானவையாக பார்க்கக்கூடியது யாதென்று சொன்னால், இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 9 பேரில் 4 பேர் மாத்திரமே கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தற்பொழுது இவருக்கு எதிரான ஒரு தீர்ப்பை வழங்கியவர்களாக இருக்கின்றார்கள். மிகுதி 5 பேரும் அங்கே பிரசன்னமாகி இருக்கவில்லை. இவரது உரை என்பது கூட நிச்சயமாக இந்த பொருளாதார விடயத்தில் தாங்கள் அந்த சந்தைகளில் பெரிய வெற்றிகளை கண்டுவிட்டோம்,
மற்றும் இந்த வரி எவ்வாறு வெற்றியை தந்தது போன்றவற்றை குறிப்பிட்டதோடு ஒரு அதாவது வந்து ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒரு $1000 அரசாங்கம் ஒப்பீடு செய்வதான அல்லது சம பங்களிப்பதான ஒரு திட்டத்தை கூட அறிவித்திருந்தார். அவைதான் அந்த முக்கியமானதாக கருதப்படக்கூடியதாக இருந்தாலும் ம். இந்த குடிவரவாளர்கள் விடயத்தில் தான் மேற்கொண்ட நடவடிக்கை என்பது எவ்வாறு பெரிய வெற்றியை தந்திருக்கின்றது என்பதை அவர் குறிப்பிட தவறவில்லை. குறிப்பாக இந்த ஐஸ் என்பதன் செயற்பாடு குறிப்பாக அந்த அந்த அமைப்பு தான் அதாவது இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம் என்போர்ஸ்மெண்ட் என்கின்ற அமைப்பின் செயற்பாடுகளால் தான் இவ்வாறான ஒரு வெற்றியை தந்ததாகவும் இங்கே இந்த வெளிநாட்டு கொள்கையை பொறுத்தவரையில் அவர் இந்த ஈரானின் அணு ஆயுத தரப்பு விவகாரங்கள் குறிப்பான விடயங்களில் தாங்கள் கடுமையாக செயற்பட வேண்டும், ராஜதந்திர ரீதியிலான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்கின்ற நடவடிக்கையை சொல்லி இருந்தாலும் அந்த போர் என்பது குறித்த நடவடிக்கை குறித்த கருத்து பதிர்வை தவிர்த்ததாகவே இருந்தது. அது முக்கியமான ஒன்றாக இருந்தது. கொடுங்கள். இந்த மிட்டம் தேர்தல் வர இருக்கின்றது. குறிப்பாக புள்ளி விவரங்கள் அல்லது கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் அமெரிக்கா ஜனாதிபதி தற்போது இருக்கின்ற நிர்வாக கட்டமைப்பு பலத்த சவாலுக்கு உட்படும் என்ற கருத்து கணிப்புகள் தொடர்ந்து பல ஊடகங்களினாலும் வெளியிடப்பட்டு வருகின்றன. இந்த கருத்து கணிப்புகள் அவருடைய மனநிலையில் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றனவா? அதன் எதிரொலி இந்த உரையில் பிரதிபலித்திருக்கின்றதா? இல்லை, நிச்சயமாக அந்த ஒரு விவகாரம் தொடர்பாகத்தான் இந்த விடயம் தனிவு பெற்றிருக்கின்றது என்று கூற வேண்டும். இங்கே கூற வேண்டிய விடயங்கள் நேற்று கூட இவர் அந்த 2 கொக்கி அணிகளும் தங்கப்பதக்கங்களை பெற்றிருந்தன. ஆண்கள் பிரிவும் பெண்கள் பிரிவும் இந்த குளிர்கால ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கங்களை பெற்றிருந்த பொழுதும் பெண்கள் அணி இதில் கலந்து கொள்ள மறுப்பு தெரிவித்து விட்டது. அதற்கான காரணம் இவர் தெரிவித்த கருத்துக்கள் என்பன. அவ்வாறான நிலையில் அவர் அங்கே எதிர்ப்புகளை கூட அவரது உரையின் பொழுது தொடர்ச்சியாக இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவர்களின் எதிர்ப்புகளும் அந்த முஸ்லிம் செனட்டர்கள் இருவர்களின் எதிர்ப்புகளும் தொடராக வந்து கொண்டிருந்தன. அதைவிட ஒரு பதாதை கூட அங்கே பிடிக்கப்பட்டது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால், கருப்பினத்தவர்கள் மனித குரங்குகள் அல்ல என்று. அத்தோடு சில அந்த டெமோக்ராட்டிக் கட்சியை சேர்ந்தவர்கள் கூட வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். இருந்த பொழுதிலும் தனிந்த ரீதியிலான இந்த பேச்சு வந்து நிச்சயமாக அந்த தேர்தல் ஒன்றை நோக்கியதாகத்தான் அமைந்திருந்தது. குறிப்பாக அங்கே பல விடயங்கள் குறிப்பிடப்பட்ட பல விடயங்களில் உண்மைத்தன்மைகள் என்பன இனித்தான் ஆராயப்பட வேண்டும். குறிப்பாக ஈரானில் இந்த இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்களில் 20,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற கருத்தை கூறியிருந்தார். அது உண்மையான தரவுகளா அல்லது அது அதீதப்படுத்தப்பட்டதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அவருடைய இந்த உரை என்பது நீங்கள் குறிப்பிட்டது போல முன்னே அந்த கடினமான போக்கில் இருந்து மெலிந்த தன்மையுடையதாக இருந்தாலும் அவர்களுடைய கொள்கைகளில் இருந்து வலுவாமல் இருந்தது. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயம் இந்த வரி விதிப்புகள் தொடர்பான விவகாரத்தில் ஒரு பெரிய ஒரு அதிர்வை உண்டாக்கக்கூடிய பேச்சுக்களாக இல்லாமல் அதை பொருளாதாரத்துடன் இணைந்து தங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு வெற்றியாக அதில் கருத்தியலில் கொண்டு வரப்படுகின்றது. இந்த அதி நீளமான உரை என்பது ஆக்கப்பூர்வமான விடயங்களை கொண்டிருந்ததா என்றால் ஆம், அது கொண்டிருந்தது. ஆனால் அவை விரல் விட்டு எண்ணக்கூடியவையாக அமைந்திருந்தன. குறிப்பாக சார்லி கிர்க், படுகொலை செய்யப்பட்ட சார்லி கிர்க்கை கூட நினைவு கூர்ந்து அவரை ஒரு பெரும் வீரராக கௌரவித்திருந்தார். அவ்வாறான நிகழ்வுகள் எல்லாம் அவர்களுடைய கட்சியின் நிலைப்பாட்டையும் அல்லது கட்சியின் ஆதரவாளர்களை மீள கட்சியின்பால் கொண்டு வருவதற்காகவுமே இடம்பெற்றது என்றுதான் கூறலாம். நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களில் இந்த உண்மைத்தன்மை என்ற விடயம் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு இடத்தில் குறிப்பிடுகின்றார், அமெரிக்காவில் இப்பொழுது வேலையற்றோர் யாருமே இல்லை என்ற ஒரு தகவலை குறிப்பிட்டிருந்தார். இது போன்று பல விடயங்களை குறிப்பிடலாம். அதே நேரத்தில் இந்த போதை வஸ்து கடத்தல் விவகாரம் அல்லது போதை மாத்திரைகள் எல்லைகளுக்குள் வருவது தொடர்பாக இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் பாரிய வெற்றியை அமெரிக்கா கண்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த ஒரு வருடத்துக்குள் தான் சாதித்த சாதனைகளுள் அவற்றை பட்டியலிடுகின்றார். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நல்ல விடயங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த ஒரு வருடத்தில் அவர் நிறைவேற்றியிருக்கின்ற திட்டங்களில் எவற்றை முதன்மைப்படுத்தி கூறலாம்? நிச்சயமாக போதைப் பொருள், அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் ஆட்சியில் ஒட்டுமொத்தமாக நாங்கள்
அதாவது எதிர்மறையான விடயங்களை பார்ப்பதை தவிர்த்து பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரம் என்பதில் நிச்சயம் ஒரு பாரிய வெற்றியை இந்த முறை நடவடிக்கை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றது. அதற்குரிய காரணம் சர்வதேச சட்டங்களை மீறிய நடவடிக்கைகள் கூட காரணமாக அமைந்திருக்கின்றன. அதைவிட எல்லை பகுதிகளை கட்டுப்படுத்தல் என்பது மிகவும் முக்கியமானதாக அமைந்திருக்கின்றது. இந்த காரணங்களால் அவர்களுடைய போதைப் பொருள் அந்த அங்கே செல்கின்ற தன்மை என்பது குறைகின்ற பொழுதும் வலைப்பின்னல்கள் அளிக்கப்பட்டனவா என்றால் அதற்குரிய ஆதாரங்கள், அதாவது உள்ளக வலைப்பின்னல்கள், அமெரிக்காவில் உள்ள வலைப்பின்னல்கள், அது குறித்த ஆதாரங்கள் இன்னும் வெளிவர வேண்டிய தேவை இருக்கின்றது. அதேவேளை இந்த குடிவரவு வெளியேற்றத்தின் மூலம் குறிப்பிடப்பட்ட தேவையற்றவர்கள் அல்லது குற்றவியலாளர்கள் கூட வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்ற உண்மையையும் ஏற்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஒரு வீதமான ஒரு குறிப்பிட்ட சிறு தொகையினரான தென் அமெரிக்க அல்லது அமெரிக்க வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் எனப்படுகின்ற அமெரிக்க தரப்பை சார்ந்த நாடுகளை சார்ந்தவர்களாக மெக்சிகோ, கொலம்பியா, வெனிசுலா போன்ற நாடுகளை சார்ந்த அந்த மக்கள் வாழுகின்ற பகுதிகளில் குற்றவியல்களில் ஈடுபடுகின்ற நபர்களாக இருந்தவர்கள் எல்லாம் நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற உண்மை இருக்கின்றது. இந்த இரண்டுமே நிச்சயமாக ஒரு வெற்றி விடயங்களாக பார்க்கலாம். அதாவது குடிவரவு விவகாரத்தில். இதேவேளை இந்த வெளிநாட்டு கொள்கை விவகாரத்தில் பார்ப்போமாக இருந்தால் இந்த ஈரானுக்கான ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட பொழுதும் இப்பொழுது ஐரோப்பிய நாடுகளோ அல்லது உலகின் முதலாய நாடுகளோ கனடாவோ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுகின்ற கருத்தியல்களை சாதாரணமாக கடந்து செல்கின்ற நிலையை அடைந்து விட்டன என்கின்ற ஒரு உண்மையை இருக்க வேண்டும். அவர் கூறுகின்ற கருத்து பாரியதாக கூற இருக்கலாம், ஆனால் அதனை கடந்து செல்லக்கூடிய நிலைக்கு இந்த நாடுகள் வந்துவிட்டன. முன்னர் இருந்த அந்த பயத்தன்மை என்பது விடுபட்டு போய்விட்டது. இவைதான் உண்மையான விடயங்களாக இருக்கின்றன. அந்த பொருளாதார விடயத்தில் இவர் கூறுகின்ற இந்த அதாவது வேலை வாய்ப்பு இல்லை என்பது முற்றுமுழுதாக ஒரு பொய்யாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய விவகாரங்களில் இந்த வரி என்பது இன்னும் மக்களை சென்றடைந்து தாக்கத்தை கொடுக்கக்கூடிய நிலைக்கு வரவில்லை. இப்போதைய வரி என்பதை அதாவது இப்பொழுது அமுல்படுத்தப்பட்டு ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் 93% இந்த இடை நகர்களால், உற்பத்தியாளர்களால், கொள்வனவாளர்களால் போன்றவர்களால் செலுத்தப்படுகின்றதாக இருக்கின்றன. அவை மக்களை சென்றடைகின்ற பொழுது அதன் பாதிப்பு என்பது பலமாக இருக்கும். அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதனை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த போரியலுக்கு செலவிடுவதற்கென்று வைத்திருந்த பணம், அதாவது இந்த உக்ரைன் போன்றவற்றை மீதப்படுத்தி எவ்வாறு ஒவ்வொரு படை வீரர்களுக்கும் கிறிஸ்துமஸ் விடுமுறையின் பொழுது $1,700 மேலதிக கொடுப்பனவாக கொடுத்தாரோ அதே போன்றதொரு மாயை தான் இந்த வேலை இன்மை மற்றும் பொருளாதார தன்மைகளில் தற்பொழுது உள்ளது என்பது ஒரு மறக்க முடியாத உண்மை. இதே நேரத்தில் இந்த தேர்தல்கள் வருகின்ற பொழுது தங்களுடைய வாக்காளர்களுடைய கவனத்தை திருப்புவதற்காகவும் தங்கள் பக்கம் தொடர்ந்து அவர்களை நிலைநிறுத்தி வைப்பதற்காகவும் எடுக்கக்கூடிய பல முயற்சிகள் நாங்கள் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் பார்த்திருக்கின்றோம். அதே போன்ற நிலைப்பாட்டில் இப்பொழுது அமெரிக்க வாகனங்களுக்கு, குறிப்பாக அமெரிக்காவில் தயாரிக்கப்படுகிற வாகனங்களுக்கு வரி இல்லை என்ற ஒரு அறிவிப்பை நேற்றைய தினம் அவர் கூறியிருக்கின்றார். இதை எவ்வாறு மக்கள் புரிந்து கொள்வார்கள்? இது அமெரிக்காவில் தற்போது ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கான ஆதரவு நிலையை அதிகரிக்க பயன்படும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அதற்குரிய கொண்டதற்குரிய சந்தை எவ்வாறு இருக்கின்றது என்பதை பொறுத்து மற்றும் அது எவ்வளவு வருமானத்தில் பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது என்பதை குறித்தும் இது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கும். ஆனால் இது தேர்தல் முடிவுகளில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவாக இருக்குமா என்றால் அது சற்றே சிந்திக்க வேண்டியது என்று சொன்னால், ஒரு வாகனத்திற்கான விலை குறைப்பு என்பதும் அதனை நிச்சயமாக ஒட்டுமொத்த பணம் கொடுத்து வாங்குகின்ற அமெரிக்கர்களாக இத்தனை பேர் இருப்பார்கள் என்பதும் இருக்கின்றது. கடன் அடிப்படையில் வாங்குகின்றவர்களுக்கு அதன் கனதி என்பது பெரிதாக தெரியாத ஒரு நிலை இருக்கும். அல்லது வாகனங்களை இந்த லீஸ் குத்தகைக்கு எடுத்து திருப்பி ஒப்படைத்தல் என்பது செய்கின்றவர்களுக்கும் அது ஒரு பெரிய விடயமாக இருக்காது. இருந்த பொழுதிலும் இவர் அந்த ஆதரவு நிலை நோக்கித்தான் இந்த விடயங்களை நகர்த்துகின்றார். அதாவது நவம்பர் மாதம்
6ஆம் தேதி இடம்பெற வேண்டிய தேர்தல் என்பதை தவிர்ப்பதற்கான முயற்சிகள் குறித்த சமீட்சைகளை வெளியிட்டிருந்தாலும் இப்பொழுது இல்லை, அந்த தேர்தல் நடந்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை நோக்கித்தான் நகர்வார்கள் என்கின்ற நம்பிக்கை சகலருக்கும் இருக்கின்றது. எனவே இந்த தேர்தலின் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக 2 சபைகளிலும் பெரும்பான்மை தேவை என்கின்ற மறக்க முடியாத உண்மைத்தன்மை இருப்பதால் இவ்வாறான திட்டங்கள் என்பன மேலும் அதிகரிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. அமெரிக்காவை பொறுத்தவரையில் வார இறுதி நாட்களில் பல நகரங்களிலும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. ட்ரம்புக்கு எதிரான போராட்டங்களாக அந்த போராட்டங்கள் வலுப்பெற்றிருந்தன. இருந்த போதிலும் அந்த போராட்டங்கள் தற்பொழுது ஓய்ந்திருக்கின்றன. இந்த ஓய்வு நிலை என்பது அவர் இந்த விடயங்களை கையாள்வதில் இருக்கின்ற தன்னுடைய திறமையை பயன்படுத்தி கையாண்ட விதம் என்று கூறலாமா? அல்லது தற்பொழுது ஓய்ந்திருக்கின்ற இந்த போராட்டங்கள் மீண்டும் எழுச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? இதனை அவர் எவ்வாறு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்? இதை எவ்வாறு கூறலாம் என்றால் அவருக்குள்ள இதுவரையில் இருந்த செல்வாக்கு அல்லது ட்ரம்புக்கு ஆதரவான வாக்கு என்பது அதிக கீழான நிலையை அடைந்து விட்டது. கடந்த வார இறுதியில் எடுக்கப்பட்ட இந்த வாக்கு கணிப்பு என்பதில் அவர் இதுவரையில் இல்லாத சந்திக்காத ஒரு பெருமெதிப்பை அமெரிக்காவில் சந்தித்து வருகின்றார் என்கின்ற ஒரு நிலையை, அல்லது அவருக்குரிய ஆதரவு தளம் தகர்ந்து விட்டது என்கின்ற உண்மையை பட்டவர்த்தனமாக தெரிவித்து நிற்கின்றது. இருந்த பொழுதிலும் இந்த ஆர்ப்பாட்டங்களின் நிலைத்தன்மை சற்றே குறைவடைந்ததற்கான காரணம் அங்கே ஏற்பட்ட இந்த குளிர்கால நிலைமை என்பது. அதாவது நியூயார்க் நகரம் அல்லது நியூயார்க் மாகாணம் உட்பட பல இடங்களும் பலத்த குளிர்நிலை காலநிலைகளையும் அல்லது பனிக்கால நிலைகளையும் அடைந்த சந்தர்ப்பங்களை இந்த வார இறுதி நாட்கள் சந்தித்திருந்தன. அத்தோடு இந்த ஆர்ப்பாட்டங்கள் என்பன இந்த குடிவரவாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்பாகவும், எனவே இவர்கள் அந்த மினசோட்டாவில் இருந்து முற்று முழுதாகவே ஐஸ் படையினரை வெளியேற்றி விட்டார்கள். அது ஒரு தனிப்பதற்கான காரணமாக இருந்தது. ஆனால் இந்த நோ கிங்ஸ் என்கின்ற அரசர்கள் இல்லை, ஜனநாயகம் தான் அமெரிக்காவில் என்கின்ற நிலையிலான அந்த ஆர்ப்பாட்டங்கள் தொடர்கின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் தற்பொழுதைய இந்த காலநிலை என்பது ஒரு கனதியான ஒரு மாற்றத்தை எடுக்கின்றது. இப்பொழுது இந்த மிச்சிகன் நகரில் ஒரு மிச்சிகன் மாகாணத்தில் ஒரு இடத்தில் ரமோல்லாஸ் என்கின்ற இடத்திலும், அதே போல டெக்சாஸில் சான்டானியோவிலும் அந்த பிரச்சனைகள் என்பன இந்த ஐஸ் என்கின்ற படைக்கு எதிரான பிரச்சனைகள் போன்றவை தொடர்ந்தாலும் அவை இப்பொழுது அந்த ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவில் என்கின்ற அளவில் இல்லாதவரிடத்தும் இவருடைய இந்த தனித்தன்மையான ஆதிக்கம் செலுத்துதல் அல்லது அரசனாகுதல் அல்லது அமெரிக்கா கிரேட் எகெயின் என்கின்ற திட்டங்களுக்கு எதிரான செயற்பாடுகள் என்பன தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அதுதான் உண்மை. நீதிமன்ற தீர்ப்பை வழங்கிய நீதிபதிகள் இருக்கின்ற முன்னிலேயே அந்த நீதிபதி வழங்கிய தீர்ப்பு தனக்கு அதிருப்தி அளித்திருப்பதான விடயத்தை அவர் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருக்கின்றார். மீண்டும் அதே நேரத்தில் அதற்கு முன்னால் தன்னுடைய சோஷியல் ட்ரூத் தளத்தில் இந்த சர்வதேச ரீதியில் விதிக்கப்பட்டிருக்கின்ற வரி விதிப்பு தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பு என்பது தங்களுடைய நாட்டுக்கான ஒரு சட்டமாகத்தான் பார்க்க வேண்டுமே ஒழிய இதை வைத்துக்கொண்டு ஏனைய நாடுகள் தங்களுடைய நகர்வு குறித்து மாற்றங்களையோ அல்லது இது குறித்த கருத்துக்களையோ தெரிவித்தால் அந்தந்த நாடுகள் மீது கூடுதலான அழுத்தங்களை தான் பிரயோகிப்பேன் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இது எவ்வாறு பார்க்கப்பட வேண்டியது? உள்நாட்டு விவகாரமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விவகாரமா, அல்லது இவ்வாறு வெளிப்படையாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை சர்வதேச நாடுகளோடு பொருத்தி கூறுவது என்பது நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற ஒரு செயலாக பார்க்கப்படாதா? இல்லை, இது அதாவது இந்த ஏனைய நாடுகளுக்கு நீங்கள் அதாவது எங்கள் நாட்டு உள்ளாய தீர்ப்பு என்பது உங்களுக்கு நான் விதித்த வரிகளில் இருந்து உங்களை தவிர்க்காது என்கின்ற ஒரு சொல்லை சொல்லுவது என்பது நீதிமன்றத்தை அவமதிப்பதான செயல். நீதிமன்றம் என்ன கூறுகின்றது என்றால், இந்த சட்டத்தை பிரயோகிப்பதாக இருந்தால் இது காங்கிரஸ் அவையில் நிறைவேற்றப்பட்டு செனட் ஆதரவை பெற்று ஜனாதிபதிக்கு செல்ல வேண்டும். ஜனாதிபதி இதனை நிறைவேற்று அதிகாரம் மூலம் நிறைவேற்ற முடியாது என்பது இது அவர்களுடைய சட்டம் குறித்த ஒரு தகவல். இந்த தகவலை அவர் மறுதளிப்பதாக இருப்பது என்பது நீதிமன்ற அவமதிப்பாக இருக்கின்றது. ஆனால் அவர் நிச்சயமாக புதிய சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தியதான வரிகளை விதிப்பதாக இருந்தாலும் இந்த நீதிமன்றத்தை அவமதித்து செல்வதான ஒரு நடவடிக்கையில் அவர் ஈடுபடக்கூடிய சாத்தியக்கூறை அவருக்கு 180 நாட்கள் கால இடைவெளிக்குள் அவர் இதனை பெற வேண்டும், ஆதரவை பெற வேண்டும் போன்ற
சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்துகின்றன. எனினும் இது குறித்த ஒரு தீர்க்கமான ஒரு நிலைப்பாட்டை அமெரிக்கா வெளியிட வேண்டிய ஒரு தருணம் வரும். அல்லது சற்றே அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய தருணம் வரும் என்று சொன்னால், உச்ச நீதிமன்றம் தான் சகல அமைப்புகளுக்கும் மேலான அமைப்பு என்கின்ற ஒரு கருத்தியலில் டொனால்ட் ட்ரம்ப் மாற்றத்தை கொண்டு வர முனைவாராக இருந்தால், அவர் மீதான நம்பிக்கை இல்லா தீர்மானம் போன்றவைகள் கூட கொண்டு வரப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் நவம்பர் 6ஆம் தேதிக்கு பின்னர் அமையக்கூடியதாக இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவாக கனடா மற்றும் சர்வதேச நாடுகள் இந்த உரையில் இருந்து அறியக்கூடிய விடயங்கள் என்னவாக இருந்தன? கனடாவை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த பொருளாதார விவகாரத்தில் இவர்கள் எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கின்றார்கள், குறிப்பாக இந்த அமெரிக்க வாகனங்கள் மற்றும் இந்த வேலையில்லா தன்மை போன்றவற்றின் பிரதியீடுகள் எவ்வாறு கனடாவை பாதிக்கப் போகின்றன என்கின்ற ஒரு கற்பியலுக்கு அது தன்னை உட்படுத்த வேண்டிய தேவையை இது ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்காவில் இருந்து கூட பல இந்த ஜப்பானிய அல்லது சில ஜப்பானிய தென்கொரிய நிறுவனங்கள் தங்களுடைய உற்பத்திகளை கனடா நோக்கி நகர்த்துவதான செய்திகள் கூட வந்திருக்கின்றன. ஆனால் உறுதியான முடிவுகள் என்பன அந்த உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. மேற்குலகை பொறுத்தவரையில் ஒரு தனிந்த அறிக்கையாகவும் அவருக்கு அங்கே தற்பொழுது கையாள வேண்டிய பிரச்சனைகள் என்பன முக்கியமானவை ஆக்கப்பட்டிருப்பதையும் கணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த பொருளாதார நிலைமை, குடிவரவு நிலைமை, போதைப்பொருள் நிலைமை போன்றவற்றின் முக்கியத்துவங்களை பிரதித்துவப்படுத்தி தனது ஆதரவு தளத்தை பிரிப்பித்தல் என்பதை முக்கியமாக நாம் ஒரு மட்டும் நகர்த்த வேண்டிய தேவையை இது அடையாளப்படுத்தி இருக்கின்றது. அதுதான் உண்மை. நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விரிவாக இந்த தகவல்களை வழங்கியமைக்கு மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்திலே பேசுவோம். நன்றி ராம். நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.